ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே டிசியோடைய கிரியேச்சர் கமாண்டர், அதாவது ஃபர்ஸ்ட்டு டிசியூ சீரீஸ்ன்னு சொல்லலாம், அனிமேட்டட் சீரீஸ் உண்மையாலுமே தரமாக இருக்குன்றது எதிர்பார்க்கப்படுது. இந்நேரம் அந்த சீரீஸ் இருக்கும், எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்க. லைக் அதுக்கான ரிவ்யூமே கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். அண்ட் அந்த ட்ரெய்லரும் உண்மையாலுமே ஆசமாக இருந்துச்சு. அண்ட் அதில் காட்டப்பட்ட லோகோ டிசியூக்கு ரொம்பவே ஒரு சட்டிலான ஒரு டிசியூ லோகோன்னே சொல்லலாம். லைக் ஒரு சின்ன சூப்பர்மேன் அந்த பழைய ஓல்டஸ்ட்டு சூப்பர்மேன் அந்த செயினை கிழிச்சு அது ஒரு இதத்தை யாராவை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் தான் கொண்டு வந்துருங்க. அனிமேஷன்றதாட்டி ரொம்ப சட்டிலாக இருக்கலாம், பட்டு லைவ் ஆக்ஷனில் இன்னுமே பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜேம்ஸ் கன் இதை எப்படி பிளான் பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிரியேச்சர் கமாண்டர் அப்படின்றவங்க வேர்ல்டு வார் 2 அப்போ உருவாக்கி ப்ராஜெக்ட் எம் மீன்ஸ் மான்ஸ்டர் அப்படின்ற ஒரு இதில் தான் ஒர்க் பண்ணி அந்த போரில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சுன்றது காமிக்கில் இருக்குது. பட் அதே இதை இவர் ஃபாலோ பண்ணாமல் ஜேம்ஸ் கன் புது புது கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க எல்லாருமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி, லைக் அவங்க கிரியேட் பண்ணப்படலை, எக்ஸிஸ்ட் ஆகி அவங்க எல்லாருமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, சூசைட் ஸ்குவாட் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்கிறாங்க சீரீஸையே. அண்ட் இதில் இருக்கிற எல்லா கேரக்டருமே லைவ் ஆக்ஷனில் அப்படியே ரிவீல் ஆவாங்க. இதில் எப்படி எந்தெந்த ஆக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க அவங்க எல்லாருமே லைவ் ஆக்ஷனில் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க அப்படின்றதுமே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இது டிசியூவோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் சீரீஸ், லைக் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அனிமேஷனுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோட என்னமோ தான் ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணிருக்காரு. பட் ஆனால் ரைட்டிங் ஃபுல்லாமே ஜேம்ஸ் கன்னோட ரைட்டிங் மட்டும்தான் இருக்குது. ரைட்டிங் அவர் பண்ணுறாரு அப்படின்றப்போ புது கேரக்டராக கொண்டு வரும்போது அவருக்கு என்ன அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் தோன்ற விதத்தில் கொண்டு வர்றாரு. அந்த இதை ஹைப் ஏற்றி அவங்களுக்கான ஒரு பொட்டென்ஷியலை கொடுக்கறதுல தான் ஜேம்ஸ் கன் பவர்ஃபுல்னே சொல்லலாம். ஸோ அதனாட்டியே மேபி அந்த ப்ராஜெக்ட் வேர்ல்டு வார் 2 அந்த டைமில் என்ன டச் பண்ணாமல் இவரே லைக் எல்லாருமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கிறாங்க, அவங்களாம் கலெக்ட் பண்ணி சூசைட் ஸ்குவாடை லீட் பண்ணவங்க அந்த லீடர்கிட்ட இப்போ இவங்க எல்லாருமே மாட்டியிருக்கிறாங்க. அதில் சூசைட் ஸ்குவாட் அப்போவே அந்த பீஸ் மேக்கர் சீரீஸில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஹியூமனை வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் ஹியூமனை வச்சு பண்ணால் தானே தப்புன்னு சொல்லி நான் மான்ஸ்டர் வச்சு பண்ணுன்ற மாதிரி ப்ராஜெக்ட் எம் அப்படின்ற நேமில் தான் மேபி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அதே ஆரிஜினல் ஸ்டோரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் பாசிபிள் ரொம்பவே கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சீரீஸை கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கான பாசிபிளையும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். பட்டா